இன்று திருக்குடும்ப திருவிழாவை நம்முடைய திரு அவையானது சிறப்பாக கொண்டாடி கொண்டே இருக்கின்றது. உலகம் அனைத்திலும் ஒவ்வொரு வேளையிலும் திருப்பலியை நிறைவேற்றி திருக்குடும்பத்தை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே திருக்குடும்பமாக துலங்குகின்ற திருக்குடும்பமாக வாழ்கின்ற நம்ம திரு அவையில் மலர்ந்து பூத்து குலுங்கி எல்லா வளர்ச்சியிலும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றையும், அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எனது இதயபூர்வமான குடும்ப தின வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வாசகங்களில் மிகவும் சிறப்பாக சீராக் எடுத்து கூறுவதை ஒன்று மட்டும் நான் வாசிக்க விரும்புகின்றேன். சீராக் ஞான நூலிலிருந்து வாசகம், 3ஆம் அதிகாரம் 2-7 வரை உள்ள வசனங்களில் சில சிந்தனைகள். பிள்ளைகளை விட தந்தையரை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையருக்குள்ள அதிகாரத்தை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையரை மதிப்போர் பாவங்களுக்கு கழுவாய் தேடிக்கொள்கின்றனர். அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவர். தந்தையரை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிட்டும். அவர்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும். தந்தையரை மேன்மைப்படுத்துவோர் நீடோடி வாழ்வர். ஆண்டவருக்கு பணிந்து நடப்போர் தங்கள் அன்னையரின் மனநிறைவு அளிப்பர். ஆம், தலைவர்களுக்கும் பணியாளர்களுக்கும் செய்வது போல் தங்கள் பெற்றோருக்கும் அவர்கள் பணி செய்வார்கள். அதனால் இன்றைய நாளில் பெற்றோர்களை கவனிக்கின்ற பெரியோர்களை, தாய்மார்களை, நீங்களும் ஒரு நாள் பெற்றோர்களை உங்கள் மகன் கவனிக்க காத்திருப்பார்கள். அதனால் இன்றைய நாளில் பெற்றோர்களை நாம் கவனித்து அவர்களின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்று சிறந்து விளங்க இந்நாளில் வாழ்த்துக்கள். வாழ்க திருக்குடும்பங்கள், வளர்க இறை துணை.